ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு சோழன் பணத்தை எடுத்து காருக்கு வந்துடுறாரு. கார்ல உட்காரல தான் சோழனுக்கு புரியுது. உணர்ச்சி வசப்பட்டு பணத்தை எடுத்துட்டோம். ஆனா இந்த பணத்தை என்னன்னு சொல்லி நீ நிலா கிட்ட கொடுப்ப? ஒருவேளை ஓனருக்கு நீ தான் பணத்தை எடுத்தேன்னு தெரிஞ்சு இந்த விஷயத்த பத்தி வீட்டுக்கு கேட்க வந்து நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணி கடைசியில நான் இப்படி பணத்தை தான் திருடிட்டு வந்து நிலா கிட்ட கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ முகத்துல நீ எப்படிரா முழிப்ப? சும்மாவே அவளுக்கும் உனக்கும் ஆக மாட்டேங்குது. அவகிட்ட நல்ல பேர் எடுக்கிறேன்ற பேர்ல என்னென்னமோ செஞ்சு கடைசியில் அவகிட்ட கெட்ட பேர் தான் எடுக்கிற. இப்ப நிலாவுக்கு ஒரு அசிங்கம்னு சொல்லி இந்த பணத்தை திருடிட்டு போய் கொடுக்குற. ஆனா அவளுக்கு நீ பணத்தை அவளுக்காகத்தான் திருடி கொடுத்தேன்லாம் தெரியாது. நீ பணத்தை திருடினது மட்டும்தான் தெரியும். அவகிட்ட அசிங்கப்பட்டு அவளே உன்னை வெறுத்து ஒதுக்குறதுக்கு நீனே ஐடியா போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. வேணாண்டா சோழா, இந்த பணத்தை எப்படியோ எடுத்த இடத்துலயே போய் வச்சிரு. எங்கேயாவது உன் தலையை அடமான வச்சாவது நிலாவுக்கு தேவையான அந்த 5 லட்சத்தை எப்படியாவது பிச்சை எடுத்தோ இல்ல யாருக்கிட்ட கடன் வாங்கியோ பணத்தை ரெடி பண்ற வழியை மட்டும் பாரு. நேர்மையான வழியில நிலாவுக்காக நீ கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவளுக்கு உன் மேல காதல் வேணா வரலாம். இப்படி நீ பணத்தை திருடிட்டு வந்து அவகிட்ட கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ உன்னை வெறுத்தே ஒதுக்கிடுவாடா சோழா. போய் பணத்தை வை அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய மனசாட்சி தட்டி கேட்கவும் சோழன் பார்த்தா வேகமா பணத்தை எடுத்துட்டு வந்து கல்லாப்பெட்டியில வச்சிடறாரு. கல்லாப்பெட்டியில வச்ச கையோட பார்த்தா ஓனரு பாத்துறாரு. டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கேட்கும். அண்ணே ஒன்னும் நான் பண்ணலனே, பணத்தெல்லாம் நான் எதுவும் எடுக்கலனே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நீ தான் பணத்தை நான் உள்ள வைக்கிறத பார்த்தேனே, என்ன பணத்தை திருட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கேட்கவும், அண்ணே உங்க காலில் விழுந்து வேணா கேட்கணே, நான் பணத்தை திருடலாம் பார்க்கலனே, வேணா பாருங்கண்ணே, நான் ஏதாவது பணம் எடுத்திருக்கேனான்னு கூட பாருங்கண்ணே, செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டேய் நீ பணத்தை வைக்கிறத தான் நான் பார்த்தேன், நான் தான் உன்னை நம்பி கடன் தர மாட்டேன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லவும், அண்ணே தயவு செஞ்சுனே ஒரு முக்கியமான விஷயத்துக்குனே, என்னுடைய ஒய்ஃப் நிலா உங்களுக்கு தெரியும்ல, என்னுடைய ஒய்ஃபும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கண்ணே. அதில் என்னுடைய ஒய்ஃபும் ஒரு பார்ட்னர், அதுக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும். ஓசி ஓனரு ஓசி பார்ட்னரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஒய்ஃப் மனசு கஷ்டப்படுற மாதிரி காதுபடுற மாதிரி பேசுகிறாங்கண்ணே. அதனால தான் கேட்குறேனே, கடனா தானே கேட்குறேனே, நான் கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், உன்னைய நம்பி கடன் தர முடியாது. உனக்கு பதிலாக யாராவது அஷ்யூரிட்டி போடுற மாதிரி யாராவது கையெழுத்து போட்டு உனக்கு பதிலாக அவங்க பதிலாக கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி யாராவது வந்தா சொல்லு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லிட்டு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, உன்னை நம்பி பணத்தை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓனர் பார்த்தா பணத்தை எடுத்துகிட்டே போயிடுறாரு. ஆஃபீஸில் இருக்காங்க. சோழன் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாரு. பணத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. சோழன் வீட்டில் இருக்காரு. நடேசன் மட்டும்தான் வீட்டில் இருக்காரு. சேரன் வேலைக்கு போயிட்டாரு. பாண்டியும் வேலைக்கு போயிருக்காரு. பல்லவன் காலேஜ் போயிருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பார்த்தா சோழன் அங்கிட்டு இங்கிட்டு நடந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்தா நடேசன் பார்த்துறாரு. என்னடா எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்க? ஆமா நீயும் நிலாவும் காலையில கம்பெனி திறக்கன்னு போனீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அதெல்லாம் திறந்தாச்சு அப்படின்னு சொல்லி சோழன் யோசிச்சுக்கிட்டே சொல்லவும், சரி அதுக்கே நீ அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கம்பெனி திறக்க போன இடத்துல நிலாவை ஓசி பார்ட்னரு காசு கொடுக்காம பார்ட்னர் ஆயிருக்காங்க, இந்த மாதிரிலாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோடைய ஃப்ரெண்டு கூட வந்த ஒருத்தன் ஃப்ரெண்டு அவன் சொல்லி நிலாவை அழுக வச்சிட்டான். நிலாவும் பாவம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னுடைய டிராவல் ஓனர்கிட்ட 5 லட்ச ரூபா இருந்துச்சு, சரின்னு கடன் கேட்டா அந்த ஆளு கடன் கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், என்னடா சொல்ற, இப்படியேவா அந்த பிள்ளைய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், ஆமாம் பாவம் நிலாவுக்கு தான் ஒரே சங்கடமாக போச்சு, நம்ம தான் ஏதேதோ சொல்லி பாவம் நிலாவை கட்டாயப்படுத்தி அங்கே பார்ட்னராக சேர சொன்னோம், நிலா இப்போ காசு கொடுக்காம அங்கே இருக்கிறது நிலாவுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது, ஃப்ரீயாக நிலாவால் வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சரி ஓனர்கிட்ட நீ கடன் கேட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அந்த ஆள்கிட்ட கேட்டேனே கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான், இத்தனை வருஷம் அந்த ஆள்கிட்ட நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை நம்பி ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், டேய் வா அந்த ஆள்கிட்ட போய் நான் கேட்குறேன், இந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த ஆளுக்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், யோ நடேசா நீயா பேசுற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும், அட ஆமாடா, வீட்டு பத்திரத்தை வச்சு பேங்க்ல பணம் வாங்குறதானே கஷ்டம், இந்த மாதிரி தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்குறதுல கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், நல்ல ஐடியா கொடுத்தையா, வா வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய கார்ல ஏறி நடேசனும் சோழனும் டிராவல் ஓனரை பார்க்க வராங்க.
அங்கே போய் பார்த்தா சோழனும் நடேசனும் வரவும், என்னடா எதுக்கு அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லவும், அண்ணே ஒரு முக்கியமான விஷயமா பேசுறதுக்காக அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், வணக்கங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், வணக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி டிராவல் ஓனர் சொல்றாரு. இல்ல இது என் வீட்டு பத்திரம், நீங்க வந்திருப்பீங்களே தெரியல, அந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு, 1 ஏக்கர் மொத்தம், அதோடைய வீட்டு பத்திரம் எங்கப்பா எனக்குன்னு எழுதி வச்ச உயில். இந்த வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு என்னைய நம்பி ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் கடன் கொடுங்களே அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அப்பதான் பார்த்தா டிராவல் ஓனர் சோழனை பார்க்கவும், என்னடா உன்னை நம்பி யாராவது கையெழுத்து போட்டா பணம் தரேன்னு சொன்னேன், வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்க போலே அப்படின்னு சொல்லி டிராவல் ஓனர் சொல்லவும், ஆமா என் மருமகளுக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்கு, அதுக்காகத்தான் பணம் கேட்குறோம், இந்த பத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 5 லட்ச ரூபா கொடுங்களேன், நாங்க பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பத்திரத்தை கொடுங்க, இந்த உயில் இருந்தாதான் அந்த வீடே எங்க பேருக்கு சொந்தன்ற மாதிரி ஆகும், அதனால இதை அடமான வச்சு நாங்க பணத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சரிங்க இவ்வளவு தூரம் நீங்க பத்திரத்தை கொண்டாந்து பணத்தை கேட்கறதுனால இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு 5 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி டிராவல் ஓனரும் பார்த்தா 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்துறாரு. நடேசன் கையில கொடுக்கவும் சோழனுக்கு அப்பாடா அப்படின்ற மாதிரி உயிரே வந்த மாதிரி ஆகுது. நடேசன் கையில பணமும் வந்துருச்சு. சோழனும் நடேசனும் நேரா நிலாவுடைய கம்பெனிக்கே வராங்க. நிலாவுடைய கம்பெனிக்கு நடேசன் வரவும், அங்கிள் நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், பின்னாடியே பார்த்தா சோழனும் வராரு. என்ன சோழன், எதுக்காக அங்கிளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஏங்க உங்களுடைய பார்ட்னரை கூப்பிடுங்க, அதான் உங்களுடைய ஃப்ரெண்டை கூப்பிடுங்க, திவ்யா சோபனா 2 பேர்த்தையும் கூப்பிடுங்க, கூடவே அந்த திவ்யா கூடயும் சோபனா கூடயும் வந்திருக்காங்களே 2 பேர், அவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், எதுக்கு ஏன் சோழன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் எல்லாரும் வராங்க. நீங்களே கொடுங்க பணத்தை அப்படின்னு சொல்லி சோழன் நடேசன் கிட்ட சொல்லவும், இல்லடா நீயே கூட அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், நடேசன் பார்த்தா சோழன் கையில பணத்தை கொடுக்குறாரு. இந்தாங்கங்க இதுல 5 லட்ச ரூபா இருக்கு, நீங்க ஓசி பார்ட்னர் ஒன்றும் கிடையாது, நீங்க 5 லட்சத்தை கொடுத்து தான் இந்த கம்பெனில நீங்களும் ஒரு பார்ட்னர் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரு காதலையும் விழுகிற மாதிரி அழுத்தம் திருத்தமா பார்த்தா சோழன் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் சோபனாவுடைய ஃப்ரெண்டுக்கு மூஞ்சில அரைஞ்ச மாதிரி ஆயிருது. யாரு இனிமேலு நிலாவை ஓசி பார்ட்னரும் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சோழன் எப்படி பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், சோழன் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லி நடேசனை கட்டியே பிடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இவர் மட்டும் இன்னைக்கு பத்திரத்தை வச்சு இந்த மாதிரி பணம் கேட்கலான்னு சொல்லலைன்னா இப்படி உங்க கையில 5 லட்ச ரூபா இருந்திருக்காது, அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு எனக்காக 2 பேரும் மெனக்கெட்டு பணம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பூரிச்சு போயிடறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா சோழன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இன்னைக்கு நான் ஒரு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அழுதேன் அப்படின்றதுக்காக உடனடியா 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி கடன் கேட்டு பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்துருக்காரு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.